அதில் வேற நம்ம வெளியூர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு என்னப்பா திருப்பூரில் கம்பெனி வச்சிருக்கேன், அந்த H.S. சூர்யா சார் சொல்லுவார்ல, டே சும்மாறா. ஒரு 3 மாசம் ஆகுது ஒரு கான்டென்ட் வந்து வைரலா போயிடுச்சு. ஒரு 45,000 வியூஸ் வந்துச்சு. இத்தனை மாசமா நம்ம பண்றோம், நிறைய யோசிச்சுலாம் பண்ணேன். இது நான் பெருசாலாம் யோசிக்கல, ஒரு ரேண்டமா ஒரு 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 வேகத்துல இதை போட்டுட்டேன், வைரலா போயிடுச்சு. ஏன் எப்படி போச்சு? எப்போ நீங்க உங்களை அதிகமா நம்பணும்னா, யாருமே உங்களை நம்பாத போது தான் நீங்க உங்களை அதிகமா நம்பணும். பட் இட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இல்லையா? நிறைய பேருக்கு யாருமே என்ன நம்பல, தே கோ டவுன், லோ ஆயிடுறாங்க. தட் இஸ் விக்டிம் மைண்ட் செட் ப்ரோ. சோஷியல் மீடியால பாக்குறது தான் பிசினஸ்ன்னு நினைச்சீங்கன்னா அது ஆக்சுவலி இல்லை. ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து டீச்சிங் பேக்ரவுண்டுன்னு பாட்காஸ்ட்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சோஷியல் மீடியா ரியாக்ட் பண்ணாங்களா, சப்போர்ட் பண்ணாங்களா? இங்கே பாதி பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, என் அப்பா சப்போர்ட் பண்ணல, எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியே அவன் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணாமே இருக்கான். எனக்கு வந்து ஹலோ கெனட், தேங்க்ஸ் ஃபார் கமிங். இன்வைட் ஏற்றுக்கிட்டு பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ தாரிக். யா, த ப்ளஷர் இஸ் மைன். கொரோனா வரைக்குமே பெருசாக சோஷியல் மீடியாலாம் நான் வந்ததில்லை. அதுக்கப்புறம் உங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ரெசனேட் ஆகும். அதுவும் அந்த வியூ கவுண்ட்டு, ஷேர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஹேட் அ ட்ரீம், இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹேட் அ ட்ரீம். பட் அந்த கண்டென்ட்டை உங்கள் கூடவே பண்ணுறது இட்ஸ் அ பிக் ப்ரிவிலேஜ். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் ஐ வாண்டட் டு decode the life of the person. ஒரு டீச்சிங் பேக்ரவுண்டில், ஒரு ஹம்பிள் அண்ட் ஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட், ஆப்வியஸ்லி டீச்சிங் பேக்ரவுண்டில் இருந்து வந்து ஒரு பையன் டு சோஷியல் மீடியா சூப்பர் ஸ்டார், அந்த லைஃப்பை டீகோட் பண்ணுறது தான் இஸ் மை அஜெண்டா ஃபார் த டே. ஓகே, சூப்பர். ஓ யா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ உங்கள் கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்கூல் வரைக்கும் ஐ எம் அ வெரி டிசிப்ளின்டு கிட். நான் ஸ்கூலில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம். ஒன்று, சொல்கிறத அப்படியே செய்கிறது. ஒன்று, ஆசைப்பட்டதை செய்யாமல் இருந்து கஷ்டப்பட்டது. ஓகே. ஸோ டிசிப்ளினையும் கற்றுக்கிட்டேன். நீ ஆசைப்படுறது உனக்கு வேணும்னா நீ அதுக்கு கேட்க தெரியணும், நீ அதுக்கு சண்டை போடணும் அப்படின்றதையும் சண்டை போடாமல் கற்றுக்கிட்டேன். ஓகே, வழியில் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் ஸ்கூலில் வந்து நான் சண்டை போடாததுனால எனக்கு காலேஜில் வந்து ஒரு ராங் சாய்ஸ் எடுத்துட்டேன். which means college is one time choice. நீ 3 வருஷம் அங்கே படிச்சாகணும். டெஃபினட்டா. I made a wrong choice of studying physics. நீ உன் வாழ்க்கைக்கு முடிவு எடுக்கலன்னா வேற யாராச்சும் எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நீ வந்து திரும்பி பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுன்னு நான் அது பண்ணேன். Because I didn't take a decision. நான் என்ன படிக்கணும்னு நான் எடுக்காதனால எங்கள் அப்பா வந்து நீ இதுதான் படிக்கணும் டிசிஷன் எடுத்தாரு. அண்ட் ஐ ஸ்டில் டிட் நாட் ஃபைட் ஃபார் வாட் ஐ வாண்ட். ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால ஐ டிட் ஃபிசிக்ஸ். எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. பட் ஸ்டில் ஐ கண்டினியூட். ஐ டிடன்ட் ஸ்டடி வெல். ஐ வென்ட் டு காலேஜ், பட் கிளாஸுக்கெல்லாம் போகல. சும்மா அப்படியே சுற்றிட்டு டான்ஸ் டீமில் இருந்து டான்ஸ் ஆடிட்டு ஐ டிட் எவ்ரி திங். பட் த திங் இஸ், ஸ்கூலில் எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருந்தனோ காலேஜில் வந்து இன்டிசிப்ளின்டாக இருந்தேன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அடுக்கி வச்சதெல்லாம் இங்கே ஓப்பன் பண்ணி லெட்ஸ் ஃபிகர் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சுற்றிட்டு. தென் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் லைஃப், வாட் இஸ் லைஃப் அவுட் சைடு த ஸ்டடீஸ். படிப்பை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. கரெக்ட். அப்படின்ற விஷயத்தெல்லாம் அங்கே கற்றுக்கிட்டேன். புது பீப்புளை மீட் பண்ண ஆரம்பித்தேன், புது விஷயங்களை பண்ண ஆரம்பித்தேன், புது விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். படிப்பு இல்லாமையும் எப்படி நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷனை எடுத்துகிட்டு வருது அப்படின்ற விஷயத்தெல்லாம் காலேஜ் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ கற்றுக்கிட்டேன். நான் தேடி போய் கற்றுக்கல, லைஃப் டாட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலேஜில் அந்த மாதிரி இருந்தேன். தென் ஐ டுக் 1 year ஆஃப் பிரேக் பிகாஸ் ஐ ஹேட் அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக 1 year பிரேக். தட் டைம் ஐ லேர்ன்ட் ஹவு டு பி அலோன். ஓகே. Being alone and being lonely is different. Being alone is good. நீங்களே சூஸ் பண்ணது. Yeah. Being alone is good. Being lonely is bad. I didn't choose to be alone. ஏன்னா எனக்கு பேசிக்காக நமக்கு அரியர் வந்துடுச்சு. ஓகே. காலேஜ் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது, நீ வீட்டில் சும்மா தான் இருந்தாகணும். I started being lonely. Then I understood
நீ தனியா ஃபீல் பண்றதுனால உன் வாழ்க்கையில எதுவுமே மாற போறது இல்ல. கண்டிப்பா. நீ இந்த தனிமையை மாஸ்டர் பண்ணிட்டேன்னா யூ வில் பிகம் பெட்டர், யூ வில் பிகம் பிக். பீப்புள் ஹூ ஹவ் டிட் பிக் திங்ஸ் இன் தியர் லைஃப் தே ஹவ் மாஸ்டர்ட் தியர் லோன்லினஸ். தே ஹவ் ப்ராக்டிஸ்ட் டு பி அலோன். நீ லோன்லியா ஃபீல் பண்ணும்போது வளர மாட்டேன், ஆனா நீ அலோனா இருக்கும் போது வளருவேன். கரெக்ட். ஸோ அப்போதான் வந்து நான் என்ன ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அட் மை செல்ஃப். ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஒரு 10:30 மணி, செம்ம டிராஃபிக், வெயில், டென்ஷனாக தானே இருக்கும், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். எப்படா சிக்னல் போவாங்க, நம்ம போய் ஆஃபீஸில் உட்காருவோம், கரெக்ட், எப்படா இது போவோம், நம்ம போய் எதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 11:30 நைட்டு ரோட்டில் நீங்கள் மட்டும் பைக்கில் போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்க, யூ வில் என்ஜாய் த ரைடு. பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். வென் யூ ஹாவ் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், யூ வில் ஃபோக்கஸ் ஆன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். வென் யூ ஆர் அலோன், யூ வில் ஃபோக்கஸ் ஆன் யூ, அண்ட் தட் இஸ் கால்டு இது அந்த ஃபோக்கஸ், டிசிப்ளின் அங்கே தான் வரும். ஸோ எனக்கு வந்து என்னை சுற்றி யாருமே இல்லை, என்னால் என்ன மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. அப்போ நான் என்ன பார்க்கும் போது தான் ஐ வென்ட் இன் டு செல்ஃப் அவேர்னஸ். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் ஐ எம் அ பீப்புள் பர்சன். ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஐ கேன் டூ பிக் திங்ஸ். எப்போ நீங்கள் உங்களை அதிகமாக நம்பணும்னா, யாருமே உங்களை நம்பாத போது தான் நீங்கள் உங்களை அதிகமாக நம்பணும். பட் இட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இல்லையா? நிறைய பேருக்கு யாருமே என்ன நம்பல, they go down low. That is victim mindset bro. எவன் அவனை பார்க்காம இருக்கானோ, அவனோட பொட்டன்ஷியலை பார்க்காம இருக்கானோ, he will complain because he is focusing on distractions. Correct. When you are focusing on you, உங்களுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த பொட்டன்ஷியலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க, அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க. You will try to improve. மேபி அதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். பட் அந்த இடத்துல நான் தனியாக இருந்தேன், என்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, என் பொட்டன்ஷியலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு, நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஸோ இது எப்படி பிரேக் த்ரூவாக மாற்ற முடியும்னு நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்னொரு பியூட்டிஃபுல்லான சேயிங் இருக்கு, when the student is ready the teacher appears ன்னு சொல்லுவாங்க. Definitely. இது வந்து என்னோட மென்டர் வந்து எனக்கு சொன்னார். அப்போ வந்து நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிற்கிது. என்னன்னா, நீங்கள் அரியர் கிளியர் பண்ணிக்கிட்டே உங்களால் இந்த பிஜி டிப்ளமோ பண்ண முடியும். Okay, in your college. PG பண்ண முடியாது, பிஜி டிப்ளமோ பண்ண முடியும். PG diploma. Whereas you can clear that and you can do it அப்படின்னு. ஸோ ஐ டிட். ஹெச்ஆரில் படித்தேன். ஃபிசிக்ஸ் எந்த அளவுக்கு கேவலமாக படிச்சனோ ஹெச்ஆர் அந்த அளவுக்கு சூப்பராக படித்தேன். எக்ஸாக்டாக ஆப்போசிட். ஐ ஸ்கோர்ட் வெரி குட் மார்க்ஸ், ஐ பெர்ஃபார்ம்ட் ரியலி வெல், ஐ வாஸ் அபவுட் 80% and all those things. I performed well. அங்கேருந்து ஒரு பிரேக் த்ரூ வந்து ஐ வாஸ் ஏபிள் டு மீட் த ரைட் பீப்புள் இன் மை லைஃப். தென் ஒருத்தன் வந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, கிடைக்கிறது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு பார்க்குறது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்களா, இவங்க கிட்ட இருந்து நம்ம ஏதாச்சும் கற்றுப்போமா, இவங்க இந்த விஷயத்த நான் எப்படி இது பெருசாக்குறதுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போது எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ஹெல்பிங். இவன் ஏதோ தேடுறான், இவனுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுத்ததுலாம் நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணேன். தென் ஐ ஜாயின்ட் இன் டு அ கம்பெனி, ஐ லேர்ன்ட் பிஸ்னஸ் தேர். தென் ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ் விச் இஸ் கால்டு Brandox. I did that successfully for 3.5 years. Then I started my second venture, which is Good Media, and that is how my career. Okay, what was actually Brandox? Brandox is a company called which creates branding documents. Okay. என்னன்னா, ஐ அண்டர்ஸ்டுட் அ பேட்டர்ன் ப்ரோ. என்னோட பொட்டன்ஷியல் என்னன்னா, ஒருத்தவங்களோட பொட்டன்ஷியல் எனக்கு புரிஞ்சு அவங்களோட பொட்டன்ஷியல் அவங்களாலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த். இது எனக்கு தெரிஞ்சிச்சு. பியூட்டிஃபுல். ஓகேவா? இதை நான் பிஸ்னஸாக மாற்றிட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ என்னன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை தேடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த 10 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு சொல்ல தெரியாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஒருத்தன் வந்து எப்போ ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுவான், அவனுக்கு வேலை வேணுங்கிறப்ப கிரியேட் பண்ணுவான். கண்டிப்பா. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டோட இதை அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும்போது ஏதோ ஒன்று போட்டு பண்ணி கொடுத்துருவான். 10 வருஷம் ஆகிடும், 15 வருஷம் ஆகிடும் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ அவன் நிறைய விஷயம் பண்ணியிருப்பான், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, நிறைய விஷயம் அவங்க கற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு 10 வருஷத்தில் ஒரு டெக்கேடு. அதை எப்படி ப்ராப்பராக சொல்லணும்னு தெரியாது. அதை சொல்ல தெரியாததுனால கரெக்டான கம்பெனி கிட்ட போய் அது சேராததுனால கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வராது.
ஆவரேஜான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதனால அவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா எனக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் டவுன் ஆயிடுவாங்க. கரெக்ட். இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். 10 வருஷம் உழைச்சிருக்க, உனக்கு அதை சொல்ல தெரியாததுனால நீ ஒரு ஆவரேஜான இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறேன்னா யூஆர் நாட் வேல்யூவிங் யுவர் எஃபர்ட்ஸ். உன்னோட திறமையை நீயே வேல்யூ பண்ணல. அப்போ அதை வந்து நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஐ ஸ்போக் டு தெம். ஐ அண்டர்ஸ்டுட் வாட் நீங்க எந்த மாதிரி கம்பெனிஸ் போகணும். நிறைய பேருக்கு அந்த ஆசையா இருக்காது ப்ரோ. கிடைச்சா போதும். ஓகே, என்னோட இது ஐ ஆம் அ பர்சன் ஹூ திங்ஸ் பிக். தட் இஸ் ஆல்சோ மை ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன். நான் பார்க்காத ஒரு விஷயத்தை எனக்கு பார்க்க முடியும். ஸோ அவங்களே பார்க்காத ஒரு விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட காட்டுவேன். அது எப்படி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஒரு டைரக்ஷன் கொடுப்பேன். அதுக்கான ஸ்டெப்ஸும் நானே கொடுப்பேன். அதுதான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ். இது எப்படி ரெடி பண்ணணும், ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள போய் அனுப்பி அவங்கள வந்து ஒரு கரெக்டான கம்பெனியில் பிளேஸ் பண்ணுறது தான் வந்து பிராண்டாக்ஸ். ஸோ ஐ ஒர்க் வித் மோர் தென் 5,000+ people and more than 3,000 people got placed in all over the globe. Google, Amazon, Facebook, Germany, UK, US எல்லா கண்ட்ரீஸ்லையுமே பிளேஸ் ஆகிருக்காங்க. This is what I've been doing for 3.5 years. ஸோ பிராண்டாக்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அண்ட் திஸ் இஸ் அ வெரி காம்படிட்டிவ் டொமைன். பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு ஐ டோன்ட் நோ திஸ் வாஸ் ஆக்சுவலி பிராண்டாக்ஸ். அவங்களெல்லாம் தாண்டி எப்படி? Bro, that is a beautiful lesson that I learned by doing this ன்னு சொல்லுவேன். See, என்னன்னா there were lot of players, which means எனக்கு தெரிஞ்சே 10 வருஷம் 15 வருஷம் இதை பண்ணி core players okay, but I entered. One thing what I did was I understood இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க. ஓகே, நம்பர் 1. செகண்ட், இவங்க எப்படி பிஸ்னஸ் எடுக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கூகுள் ஆட்ஸ்லேருந்து ரன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இஃப் யூ ஆர் ரன்னிங் அ பிஸ்னஸ் அண்ட் இஃப் யுவர் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இஸ் ஹை, யூ ஆர் லூசிங் மனி. ட்ரூ. அண்ட் ஹூ வில் பி த வின்னர்? இஃப் யுவர் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இஸ் லெஸ்ஸர் ஆர் ஜீரோ, திஸ் பர்சன் வில் வின். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு சால்வ் தட் ப்ராப்ளம். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் இவங்க எந்த இடத்துலாம் விளையாடுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் விளையாடுங்க. அது உங்கள் ஏரியா, நீங்கள் விளையாடுங்க. நான் வரல, நான் வந்தேன்னா என்ன நீங்கள் விளையாட விட மாட்டீங்க. நான் சின்ன பையன். கரெக்ட். நான் சின்ன பையன், எனக்கு தெரியும். தட் இஸ் ஆல்சோ செல்ஃப் அவேர்னஸ். கரெக்ட். ஸோ நான் எந்த இடத்துல பெரிய ஆளாக இருக்க முடியுமோ அங்கே போயிட்டேன். விச் மீன்ஸ் இவங்களுக்குலாம் லிங்க்டின்ல அந்த ஸ்பேஸ் கிடையாது. என்னோட ஆடியன்ஸ் லிங்க்டின்ல தான் இருக்காங்க. ஜாப் சீக்கர்ஸ் எங்கே இருக்காங்க? லிங்க்டின்ல இருக்காங்க. ஆனால் இவங்க யாருமே லிங்க்டின்ல பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஐ டிசைடட் டு ஒர்க் ஆன் லிங்க்டின். ஸோ ஸ்லோவாக லிங்க்டின் வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் புட்டிங் அவுட் கான்டென்ட். ஐ வாஸ் ஃபிகரிங் அவுட் லிங்க்டின். பட் என்னன்னா ஒரு 3 மாதம் ஆச்சு ப்ரோ, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பட் ஸ்டில் ஐ கண்டினியூ டூயிங் இட். ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமு, யூடியூபு இதெல்லாம் ட்ரை பண்ணேன். அதுலலாம் ரொம்ப பேட் ரெஸ்பான்ஸ். When was that? It was during 2017-18 டைப்ஸ். ஓகேவா? பண்ணும் போது எனக்கு ரொம்ப பேட் ரெஸ்பான்ஸ். ஐ didn't get a good response. பட் லிங்க்டின்ல கம்பேரபிளி அதை விட பெட்டரான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. when you see the worst, கண்டிப்பா ஈவன் ஆவரேஜ் ரிசல்ட் இஸ் a very great. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இங்க உனக்கு 100 வியூ தான் வருது, இங்க 500 வந்துச்சுன்னா இது நல்ல வியூ அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ் கன்சிஸ்டன்ட்லி போஸ்டிங் ஆன் லிங்க்டின். ஒரு 3 மாசம் ஆகுது, ஒரு கான்டென்ட் வந்து வைரலா போயிடுச்சு. ஒரு 45,000 வியூஸ் வந்துச்சு லிங்க்டின்ல. சூப்பர். அப்புறம் வந்து லைக் இத்தனை மாசமா நம்ம பண்றோம், நிறைய யோசிச்சுலாம் பண்ணேன். இது நான் பெருசாலாம் யோசிக்கல, ஒரு ரேண்டமா ஒரு 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 வேகத்துல இதை போட்டுட்டேன். வைரலா போயிடுச்சு. ஏன், எப்படி போச்சு? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். see when you are trying 100 things, God showed one way. He will show only once. You need to hold it and you need to learn from that. ஸோ நான் என்ன பண்ணேன், இது ஏன் வைரலாக போச்சுன்னு டீகோட் பண்ண ஆரம்பித்தேன். டீகோட் பண்ணி ஐ அண்டர்ஸ்டுட் அ பேட்டர்னை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஓகே இதுதான் விஷயமா, I'll do it again. I did it again. I did it for the next 3.5 years. I grew my personal brand. ஒன்று, நீ நல்லா பண்ணணும். செகண்டு, யாருமே பண்ண முடியாத மாதிரி பண்ணணும். ஸோ அகெயின் லிங்க்டின்லேயே எனக்கு காம்படிட்டர்ஸே இல்லையான்னு கேட்டால் ஆக்சுவலி இங்கே இருக்கிற அளவுக்கு இல்லை, இருந்தாங்க, ஓரளவுக்கு இருந்தாங்க. சரி ஓகே, இவங்களை நான் என்னோட குவாலிட்டி படி நான் வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துட்ருக்கேன். பட் அவங்க பண்ண முடியாத ஒரு விஷயம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா த நம்பர் ஆஃப் கான்டென்ட். ஓகே. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் இல்லை, த நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் யூ ஹாவ் இன் 1 year.
தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரையல்ஸ் அவ்வளோ எடுக்கணும். இப்போ அவங்க வந்து ஒரு கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னா நான் 5 கண்டென்ட் போடுவேன். ஒரே நாளில் நான் 5 வாட்டி கற்றுக்கிறேன். அவங்க ஒரு நாளில் 1 தான் கற்றுக்குறாங்கன்னா நான் ஒரு நாளில் 5 வாட்டி கற்றுக்கிறேன். நான் 5 வாட்டி இல்லை 10 வாட்டி கற்றுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் எத்தனை வாட்டி நீங்கள் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் போட்டிருக்கீங்க? 2, 3. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அதிகமாக போஸ்ட் போட்டு ஏதாவது சிமிலராக ஒரு 3 to 4, அதுக்கு மேலே போட்டாலும் ரொம்ப ஸ்பேம் பண்ணுற மாதிரி வேண்டாமேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஐ எம் அ வெரி டிசிப்ளின்டு பர்சன். ஸ்கூலில் படித்த விஷயம், கேரி வி டோல்டு 2 things. ஃபஸ்ட்டு லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அதனால் லிங்க்டின்குள்ளே வந்தேன். கேரி வி டோல்டு எவ்ரி ஹவர் போஸ்ட் 1 thing அப்படின்னாரு. ஒரு நாளைக்கு 15 கண்டென்ட் போடுங்க அப்படின்னாரு. சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நான் 15 கண்டென்ட் போடுவேன். எவ்ரி ஹவர் தேர் வில் பி கண்டென்ட் கம்மிங் அவுட். ஸோ அந்த மாதிரி ஐ டிட் ஃபார் 7 days. ஒரு மாசத்துல வர வேண்டிய பிஸ்னஸ் ஒரே வாரத்தில் எடுத்துட்டேன். விச் மீன்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் த பொட்டன்ஷியல். தென் ஐ இன்க்ரீஸ் த நம்பர்ஸ், தென் ஐ இன்க்ரீஸ் த குவாலிட்டி. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது எனக்கே தெரியாமல் திடீர்னு பார்க்குறேன் நம்மளோட 10 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எல்லாம் கம்மியாகிட்டே வருது, நமக்கு அதிகமாகிடுச்சு. ஓ, தென் இது வந்து சோஷியல் மீடியா ப்ரோ. சோஷியல் மீடியாவில் பார்க்கறது தான் பிஸ்னஸ்ன்னு நினச்சிங்கன்னா அது ஆக்சுவலி இல்லை. சோஷியல் மீடியாவில் அட்டென்ஷன், மார்க்கெட்டிங், பிராண்டிங் மட்டும் தான் பில்டு பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். ஐ எம் இனோவேட்டர் ப்ரோ, ஐ எம் கிரியேட்டர். நான் எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவை கிரியேட் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு என்னோட சர்வீஸை மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். விச் மீன்ஸ் நான் 3.5 வருஷம் அதை பண்ணுறேன்னா அவ்வளோ இனோவேஷன் இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ண சர்வீஸுக்கும் இப்போ நான் கொடுக்குற சர்வீஸுக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஐ இனோவேட்டட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ என் கிட்ட வர கஸ்டமர்ஸ் they get the best 100%. I'm telling you they will get the best. ஸோ அப்படி வந்து நான் உருவாக்கி இங்கேயும் என்னோட ப்ரெசன்ஸை பெருசாக வச்சு இந்த இடத்துலையும் நான் பெஸ்ட்டை கொடுக்கும்போது ஐ கிராக்ட் இட். ஸோ இட் இஸ் அபவுட் ஃபிகரிங் அவுட்லேயே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபிகரிங் அவுட். எல்லாருமே ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருப்பான். இது லெவல் 1. செகண்ட் லெவலில் ஃபிகர் அவுட் பண்ணும் போது ஒன்று கற்றுப்பான். அவன் யாருன்னு கற்றுப்பான். அவன் யாருன்னு கற்றுக்கிட்டு ஃபிகர் அவுட் பண்ணும் போது அவனுக்கிட்ட கொஞ்சம் தெளிவு வரும். இன்னொரு லெவல் இருக்கு. அவன் யாருன்னு கற்றுப்பான், ஃபிகர் அவுட் பண்ணுவான், ப்ளஸ் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அதுதான் அப்சசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்சசிவாக இருக்கணும் ஒரு விஷயத்து, வெறி. அந்த வெறி, அந்த செல்ஃப் அவேர்னஸ் ப்ளஸ் அந்த ஃபிகரிங் அவுட் சேரும் போது ஒரு விஷயத்தை அன்லாக் பண்ணுவோம். யூ வில் ஃபைண்ட் அவுட் அ பெஸ்ட் டிஸ்கவரி. அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இது நீ எப்படி உருவாக்குனேன்னு கேட்பாங்களே, அப்போ தான் தெரியும் அவன் ஆக்சுவலி உருவாக்கியிருக்கான்ட்டு. இது ஆக்சுவலி நான் என்னோட ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டது. ஐ வாஸ் ஸோ அப்சஸ்ட் அபவுட் creating something. I was so obsessed about I want to help these people. I'm so obsessed about I want to improve my results. I want to make people get the results. I want to make people get to this company. எப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது I did lot of things. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது this is what I did. Then I started teaching other people to do the same. So அப்படி உருவானது தான் வந்து Goat Media. Goat Media is a Brandox is a school for Goat Media. ஓகே. நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கலி வாட் ஐ அண்டர்ஸ்டுட் வாஸ், நம்ம காம்படிட்டர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. நம்ம காம்படிட்டர்ஸ் வந்து ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு என்னென்னா, நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை இந்த காலத்தில் நீ வச்சுக்கலன்னா யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் அவுட் ஆஃப் பிஸ்னஸ். கரெக்டு தானே? ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ வாட் ஐ டிசைடட், லெட் மீ ஃபைண்ட் த பெஸ்ட் பீப்புள். And they don't know how to crack the social media. And I know it. So first I cracked it. I picked the best people. I cracked it for them. And I made them become an authority in their niche. And their business is flourishing. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் பிராண்டாக்ஸில் எனக்காக அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தங்க கொடுக்கும்போது இன்னொரு பிஸ்னஸ் உருவாக்கிட்டு. ஸோ அவங்க அத்தாரிட்டி ஆறாங்க ஆட்டோமேட்டிக்காக. Simple as that. So that is how we went inside this journey. ஸோ கோட் மீடியா ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்துக்குமே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்.
பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அப்சஷனுங்கிறது ஒரு பெரிய ஒரு வெறியான ஒரு டூலு. எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். ஐடியா இருக்கும், ஃபினான்ஸ் கூட ரெடி பண்ணிடுவாங்க, பட் ஒரு பயம் இருக்கும். ஐயோ நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பயம். ரெண்டாவது எப்படி ஒவ்வொரு ரிசோர்ஸாக நீங்கள் எப்படி அந்த அந்த பிளேஸில் அதை கொண்டு வந்தீங்க? ஒரு டீம் சைஸை எப்படி பில்ட் பண்ணீங்க? ஓகே, everything takes time, bro. To be honest, it takes patience. It takes lot of time. It takes lot of effort. It takes lot of intelligent effort ன்னு சொல்லுவேன். இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஒன்று உருவாக்குனதை உருவாக்க முடியும். It is so easy to hire people. It is very, very difficult to make the hired people trust in you. யார் வேணா போய் ஹையர் பண்ணலாம். நீங்கள் ஹையர் பண்ணவன் உங்களை நம்பி இவனால என் வாழ்க்கை மாறும்னு உங்களை நம்புறது ஈஸி கிடையாது. அதுக்கு நீங்கள் உழைச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் எஃபர்ட்னு சொல்கிறேன். எவ்ரி ஒன் ஆர் ஒர்க்கிங். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, நைக்கி ஷூ, அப்புறம் ஒரு மாஸ்டர் காப்பி. மாஸ்டர் காப்பி என்ன பண்ணுவான், நைக்கி பார்த்துடுவான். பார்த்துட்டு அப்படியே அவன் டேலண்டடு, வெரி வெரி டேலண்டடு. அதனால அவன் அப்படியே பண்ணுவான். அவன் காப்பி அடிக்கிறான்ல, அது எஃபர்ட். உருவாக்குறான்ல, இது இன்டெலிஜென்ட் எஃபர்ட். ஓகே. Intelligence comes with experience. Intelligence comes with time. Intelligence comes with and the very obsessiveness into one thing. First அந்த பாத்துக்குள்ள நீ போறதுக்கு ரெடி ஆகணும். இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினை என்ன ஒரு 6 வருஷம் முன்னாடி கேட்டிங்கன்னா, ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ, எப்படி டீம் உருவாக்குறதுன்னு தெரியல, என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க நான் சொல்லியிருப்பேன். ஆனால் it took me time. ஏன்னா when I was building Brandox, it was just a 3-member team. அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சுது. People came, people left. People came, people left. I was having freelancers to work with me and somehow I made it happen. But இப்போ வந்து we are a 35+ member team. It took me years to build it. And I am very sure that I can build a very big team even more. But still, there are companies which has 50,000 people. கண்டிப்பா. If you ask me how to build a 50,000 people company, I still don't. I know I am capable of doing it, but still I don't know how. So I am still learning. So எல்லாமே ஒரு phase of லெவல்ல இருக்கு. So இப்போ நான் ஒரு லெவல்ல இருக்கேன்னா, still I am not satisfied with what I am having, but I am happy. நீங்க சந்தோஷமா இருக்கும், உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஆனா சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடாது. So I'm still upgrading to the next level. நான் நிறைய பாட்காஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். யூ சீம் டு பி a consistent learner. இப்போ இது ஒரு சைடில் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்தாலே நிறைய விஷயம் 360 டிகிரியில் கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. அது இதெல்லாம் தெரியாமல் எங்களை மாதிரி கொஞ்சம் பழைய பேக்ரவுண்ட்லேருந்து வரணும், ஒன்றும் நிறையாவே கற்றுக்கணுன்றது ஓகே. என்ன கற்றுக்கணுன்றதை எப்படி டிசைட் பண்ணுறது? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், this has to be the second, this has to be the third அப்படிங்கிறது ரிலேட்டடா கேக்குறீங்க? business related, both personal and business related, for him to grow in life, for a person to grow in life. Okay, see, என்ன பொறுத்த வரைக்கும் learn everything but master one thing. இது வந்து T-shaped skill அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. என்னன்னா, if you are a business owner, you need to know everything around that business. நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கும் போது நான் கண்டென்ட் ரைட்டராக சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் HR ஆனேன். அதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதத்தில் சேல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் டிசைன் பண்ணேன். லிட்டரலாக எல்லாமே பண்ணேன். ஸோ யூ டுக் த ஹேட்ஸ் ஆஃப் எவ்ரிஒன். எல்லாமே பண்ணேன். விச் மீன்ஸ் ஐ லேர்ன்ட் எவ்ரிதிங், பட் ஐ டென்ட் மாஸ்டர் எவ்ரிதிங். காட் இட். When you learn everything, you will know one thing will come to you effortlessly. நல்லா பண்ணுவோன்னு தெரியும். நல்லா பண்ணுவோம், லைட்டாக எஃபர்ட் போடுவோம், ஆனால் அது ஈஸியாக ரிசல்ட் வந்துடும். பிடிச்சும் பண்ணுவோம். அதுக்கு நீ 10 விஷயம் பண்ணும். நிறைய இப்போ இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோ, they are trying to find out இதுதான் எனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துலேயே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ட்ரை பண்ணாமையே இந்த வீடியோஸ் பார்த்து,
இந்த மென்டலா நிறைய நாலேஜை ஃபீட் பண்ணி கன்சியூம் நிறைய இருக்கும், கன்சம்ஷன் நிறைய இருக்கு, எக்ஸிகியூஷன் கம்மியா இருக்கு. கரெக்ட், எக்ஸிகியூஷன் கம்மியா கம்மியா இருக்கு. இருக்கும். ஸோ அதை கன்சியூம் பண்ணியே இதுலயே மைண்ட்லயே ஒரு கால்குலேஷன் போட்டு ஓகே நமக்கு இதுதான், இது நடந்தா அது நடந்தா அது அப்படின்னு ஒரு மைண்ட் கால்குலேஷன் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி தட் டசன்ட் ஒர்க் unless or until you put in the work. It doesn't work. To be honest, the information that is here and the execution which is happening here literally has 100 steps of gap. கரெக்ட். அது ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம நினைச்சதுக்கு அப்படியே நேர் கான்ட்ராஸ்டா கூட அது வரும். ஆமா, நீ மனசுல நினைச்சிட்டு இருப்ப நீ வந்து எல்லாமே தெரியுது, ஆனா பண்ணி பார்த்தா உனக்கு ரிசல்ட் தப்பா வரும். கரெக்ட். இட்ஸ் மீன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஸ் அகைன் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 போகும். இங்க வந்து நீ 100 இருப்ப, இங்க வந்து நீ 0ல இருந்து ஆரம்பிக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன்ல 0ல இருந்து ஆரம்பிக்கணும். விச் மீன்ஸ் நீ ஒரு 10 விஷயத்த ட்ரை பண்ணணும். டோன்ட் டிசைட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு. சி சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி தான் இருக்கான்னு கேட்டா இல்லை, 100 வழி இருக்கு. அதை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லான பீப்புளோட லைஃபை வச்சே நம்ம கத்துக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, 100 வழி இருக்குன்னு தான். ட்ரூ. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 100 different things and find out what is coming for you effortlessly and what do you love doing. But before doing what you love, do the things which you hate doing. உங்க இக்கிகையை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ண சொல்றீங்க. பண்ணக்கூடாததையும் பண்ணணும். ஓகே. Like that is called a discipline, bro. Discipline என்ன தெரியுமா? There are 2 levels of discipline. Level 1, do the things which you don't like consistently for a period of time. Level 2, now you will figure out what you exactly need, where again you will have self-awareness. Now do the things which you love doing consistently for a long time, which makes you happy, a better person. Correct. இந்த டிசிப்ளின் தான் உனக்கு இந்த டிசிப்ளினையே கூட்டிட்டு வரும். எடுத்த உடனே எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நாட் பாசிபிள். லைக் இப்போ நம்ம பேசிட்டு இருந்ததுல நீங்களும் ஒரு டான்ஸர் தெரியும், டான்ஸர். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் டான்ஸ்ல ஒரு பெரிய கெரியர் பில்டு பண்ணியிருப்பேனான்னு கேட்டா இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் ஐ லைக் டு டான்ஸ் ஐ கேனாட் பில்ட் அ கெரியர். கரெக்ட். ஸோ வாட் யூ லவ் டூயிங் இஸ் டிஃப்ரெண்ட், பட் வாட் யூ நீட் டு டூ டு தி சொசைட்டி தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ப்ரோ எனக்குமே வந்து லைக் see, I have gone through a lot of things. I have figured out a lot of things. But I want to know, you are running a manufacturing business. Okay. நீங்க வந்து என்ன பண்றீங்க? இப்போ எதுக்கு நீங்க பாட்காஸ்ட் பண்றீங்க? எதுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க? Why? All right. So, proper traditional family background வந்து apparel தான். 1960ல இருந்து we are into this field. And சின்ன வயசுல இருந்தே இதுதான். நான் ஒரு 4th standard 5th standard இருக்கும் போதே கீழே கம்பெனி மேலே வீடு. ஸோ கீழே வந்து இந்த பெட்டி மடிச்சா 50 காசு ₹1. ஸோ அப்போவே போவோம் பண்ணுவோம். ஸோ அது என்னோட பிளட்லேயே இருக்கு, என் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அப்பேரல் தான் பண்ண போகிறோம். அண்ட் ஐ லவ் தட். ரொம்ப பிடிக்கும். 10th வரும்போதே பில்லிங் போடுறது, ஹேண்ட்லிங் பண்ணுறது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு கிளாம் பார்ட். பட் காலேஜ் முடிச்சு 2012 ஆக்சுவலாக ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆனக்கு அப்புறம் தான் தெரியுது பிஸ்னஸ் இருக்கு, பட் எல்லா குட்ஸும் கிரெடிட்டுக்கு போயிட்டு இருக்கு. கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கிரெடிட் ரிச் பிஸ்னஸ். மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் 2 months, மார்க்கெட்டிங் டேக்ஸ் அ மந்த், போனதுக்கப்புறம் வர்ற பேமெண்ட் டேக்ஸ் 3 months. ஸோ அப்போ ஜஸ்ட் இமேஜின் ஒரு 10 lakh 15 lakh கன்சைன்மெண்ட் ரெடி பண்றீங்க அப்படின்னா 6 months எடுத்துச்சுன்னா என்ன ஆகிறது? அண்ட் அப்பா வாஸ் அ ட்ரெடிஷ்னல். தேர் இஸ் ஆல்சோ ரன்னிங் காஸ்ட். ஆமாம், ரன்னிங் காஸ்ட் இருக்கு, டிப்ளாய்மெண்ட் இருக்கு, அப்கமிங் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். கொடுத்த கிரெடிட்டையும் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அடுத்து கார்மெண்ட் அந்த பையருக்கு கொடுக்கல. நான் ஏற்கனவே கொடுத்த கிரெடிட் வாங்குறது சிரமம். பிகாஸ் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லும் போது இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் பண்ண முடியும். ஸோ அதோட முடிச்சிட்டாரு. எனக்கு இது எப்படி அடுத்து கொண்டு போகணுன்ற ஒரு இது ஓடிட்டே இருந்தது. பிகாஸ் தாத்தா ஹேட் கிரியேட்டட் அ வெரி பிக் லெகசி. 1960ல ஸ்டார்ட் பண்ணி கேவ் ஜாப்ஸ் டு லாட் ஆஃப் பீப்புள். அவங்களாம் இப்போ திருப்பூர்ல வெரி பிக் நேம்ஸா இருக்கிறாங்க. இந்த லெவல்ல இருந்து நம்ம அடுத்த லெவல் போகணும், அந்த லெகசியும் விட்டுறக்கூடாதுன்றது மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. பட் ஐ டென்ட் லைக் தி சிஸ்டம். எனக்கு அந்த என்டிட்டி பிடிச்சிருக்கு, பட் சிஸ்டம் பிடிக்கல. போய் சொன்னாலும் அப்பா கேட்கறக்கும் இஸ் நாட் ரெடி. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் எப்படின்னா, இப்போ திருப்பூர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாரை கேட்டாலும் டல்லுன்பாங்க. திருப்பூர்ல 2 விதமான மக்கள் இருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் டைம்ல நல்லா படிக்கிற பசங்கள் எல்லாம் போயிட்டு நீ படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா, டேய் நான் படிக்கவே இல்லடா அப்படின்மா. ஆனா சென்டம் எடுத்துருவான். என்னடா சென்டம் எடுத்துட்ட? லைட்டா படிச்சேன்டா,
அப்படின்மா. அதே மாதிரி தான் திருப்பூர்ல 2 மக்கள் இருக்காங்க. ஒன்று நிஜமாவே லாஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு கேட்டிங்கன்னா சார் நான் அந்த மாதிரி கன்சைன்மெண்ட் அமிச்சேன், கடைசி நேரத்தில் ஏர் ஷிப்மெண்ட் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. இன்னொரு மக்கள் இருக்காங்க, BMW ஆடின்னு போயிட்டு இருப்பாங்க. நான் கேட்டா டல்லுங்க, ஒன்றுமே இல்லைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் என்ன ஆகுதுன்னா தட் நெகட்டிவிட்டி பில்ஸ் அப். ஒரு சைடு எனக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்னஸ் போல, இன்னொரு சைடு நெகட்டிவிட்டி. இது என்னடா அது லூப் மோட் மாதிரி ஓடிட்டே இருக்கு, இதுல இருந்து எப்படா வெளியே வருதுன்னு சொல்றது எனக்கு ஆக்சுவலா புரியல. தட்ஸ் when I had this idea. சரி, நம்ம பையர்ஸை தேடி போனா வேலைக்கு ஆகாது, பையர்ஸை நம்மளை தேடி வர வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே தெரியணும். அப்பா ஐ தாட் ஃபர்ஸ்ட் வெப்சைட் பண்ணலாமா. வெப்சைட்டுக்கு போய் அப்பா கேட்டதுக்கே நம்ம தான் இத்தனை வருஷமா இருக்கோமே, எதுக்கு வெப்சைட்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறாங்களே, இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு பண்ணாலே போதும். இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு பண்ணால் கிரெடிட் தான், புதுசாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்போ ஐ வாண்டட் டு இதை டச் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறது எனக்கு ஐடியா இருந்தது. தட் இஸ் த கோர் ரீசன் நான் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் வந்து நம்ம இவரோட கோபி அண்ணாவோட ரீல் எனக்கு கையில் கிடச்சிது. திருப்பூர்னாலே ஆடி BMW தான் ஓடும், பிஸ்னஸ்ன்னு கேட்டால் படுத்துருச்சுலன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரெசோனேட் ஆச்சு. அந்த ரீல் எடுத்து ரீக்ரியேட் பண்ணி போட்டேன். அவர் ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஹுக்கு வச்சு, செகண்டில் இல்லை திருப்பூரில் அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக கஷ்டப்பட்டால் தான் பணம் வரணும்னு ஒரு குறைஞ்சது ஒரு 200 பேத்துக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தரிக் உண்மையாக தான் சொல்லியிருக்கீங்க. அப்போனா ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அந்த நெகட்டிவ் பீப்புளெலாம் போய் பாசிட்டிவ் பீப்புளெலாம் எனக்கு கால் பண்ணாங்க. ஆமாம், திருப்பூரில் பிஸ்னஸ் இருக்கு, பட் எங்களுக்கும் இந்த அடுத்த லெவல் போகணுன்னா நீங்கள் போடுற மாதிரி கண்டென்ட் போட்டால் நல்லா இருக்கு, போடுங்க அப்படின்னாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ பாசிட்டிவ் அப்ரோச் மீ, விச் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. விச் ஹேப்பன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் கூட இருந்த சின்ன வயசுலேருந்து படித்தவங்க எல்லாருமே when they were negative, யாருன்னே தெரியாதவங்க through this content creation they approached me, which made me positive, which was very happy for me. இதுதான் ப்ரோ விஷயம். Actually it's been like 1960 and now it's 2024. அவ்வளோ வருஷம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க. பட் one thing what you are missing is the media presence. Correct, media presence. That is what you have cracked. Correct. அதில் வேற நம்ம வெளியூர்ல இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு என்னப்பா திருப்பூர்ல கம்பெனி வச்சிருக்கேன், அந்த HS சூர்யா சார் சொல்லுவார்ல, டே சும்மாறா, அந்த ஃபீல் தான் ஓடிட்டு இருந்துச்சு எனக்கு. அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடும்போது லாட் ஆஃப் நியூ பீப்புள் அப்ரோச் மீ. அண்ட் பெரிய பெரிய பையர்ஸுக்கெல்லாம் நாங்கள் 1960 இருந்தது ஒரு பெரிய விஷயமா தெரியல. when I was able to tell few technical details, நான் ரொம்ப கூட சொல்லல, how a t-shirt should be made, basic stuff சொன்னதே, those corporates were happy. ஓகே, உங்க இதை கொண்டு வாங்க, கொட்டேஷன் கொடுங்க, that's okay, we'll sign a deal ன்னு சொல்லிட்டு we are doing for big names. and for the terms which I needed, அந்த கிரெடிட் இல்லாம எனக்கு எப்படி வேணுமோ அப்படி நடந்துச்சு. So in your own terms, in my terms, with the kind of small followers I have, where I don't have a very big following, அதுலயே அது நடந்துச்சு. So I thought content creationல இவ்ளோ பவர் இருக்கப்போ why not go deep into it. That's when I saw people doing podcast. And podcast is an excellent way to connect to founders, which I feel. இப்போ நீங்க ஒரு BNI ஈவெண்ட்டோ இல்லை ஒரு எஸ்ஓ இல்லை ஒரு பெரிய ஈவெண்ட்ல ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு டாப் கிரியேட்டர் அங்கே ஸ்டேஜில் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும். பட் பாட்காஸ்ட்னு வரும்போது கிரியேட் பண்ணதா நீங்கள் என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, people are actually visual animals. Correct. Right? People see first and then they will listen to you. ஸோ நம்ம எவ்வளோ நாள் தான் இதான் பண்ணுறோம் பேசிக்கிட்டே இருக்க போகிறோம், காட்டணும்ல. கரெக்ட். ஸோ now the content gave you another opportunity to show what you are doing. True. And then you are talking. இப்போ that is why entrepreneur creators are more powerful than just creators. நீங்க எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா entrepreneur creator-ஆ இருக்கணும். And entrepreneur creator has much more potential than just an entrepreneur. Okay, என்னன்னா they know how to convert that into proper business. Even though I don't get views. Correct. 100-200 வியூ தான் இருக்கும். ஆனா அந்த 100-200 வியூவை யாரை பார்க்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க அதை பண்ணிட்டீங்க. இல்ல, எனக்கு அதான் நடந்துச்சு. You made it happen basically. And people are messaging from other countries-ல மெசேஜ் பண்றாங்க, who are not very profound in Tamil. வெறும் சப்டைட்டில், என்னோட தமிழ் வீடியோஸை சப்டைட்டில் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் ஃப்ரம் துபாய் அங்கெல்லாம் தான் மெசேஜ் பண்றாங்க, which made me very happy. ஏன்னா இதை வந்து எங்க அப்பா கிட்ட நான் கொண்டு போகும்போது he hardly believed. ஆமா, இவன் பேசினானா, ஒரு 60 செகண்டுக்கு ஒரு வீடியோ போட்டானா, ஆர்டர் வந்துச்சான். நான் ஆர்டர் ஷீட் எடுத்துட்டு வந்தப்ப கூட அவர் நம்பல. அட்வான்ஸ் வந்துச்சு. அவரு, டேய் அட்வான்ஸ் வந்திருக்கா,
முருகேசன் சொல்லி இருக்காரு. இஸ் பீன் லைக் அப்பா கூட 35 இயர்ஸாக இருக்காரு. முருகேஷ் செக் பண்ணு, பணம் வந்திருக்குங்க. ஓகே சரி நீ பண்ணு. தட்ஸ் when அந்த ஷிஃப்ட் நடந்துச்சு. அண்ட் ஐ லைக் தட். ஆப்வியஸா நமக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி when that thing happens, that the magic happen ஆகும்போது you'll have that feel, right? That is the thing which made me okay. So நீங்க வந்து content creation as you told, அந்த டைம்ல உங்களுக்கு இந்த மெயின் ஸ்பார்க் என்ன, இதுக்குள்ள வந்தே ஆகணும் வீடியோஸ் பண்றப்போ ஸ்டார்ட் பண்றப்போ? ப்ரோ ஆக்சுவலி கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதனால பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணல. இது மூலயமா என்னோட ரீச்சை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணல. திஸ் இஸ் மை வே ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஐ எம் அ பர்சன் who loves to learn. நான் படித்ததை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஐ எம் வெரி என்னோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஸ்பீடு தான். I act very fast. So I learn something, immediately I plan something, I implement it, I see something happening. If it is not working, I'll do another one. ஓகே, இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு மிஷின் வந்து நல்லா ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஓடுற மிஷின்லேருந்து ஒரு மாதிரி ஒரு இது வரும், ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு தான் நான் கிரியேட் பண்ணுறேன் கண்டென்ட். சிம்பிள். ஓகே, ஸோ நான் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒன்று நடக்குது, அந்த நடந்தது நான் போய் ஷேர் பண்ணுன்றது என்னோட ஆசை. ஸோ ஃபஸ்ட்டு நான் படித்த புக்கு வந்து த ரிச்சஸ்ட் மேன் இன் த பேபிலோன் புக்கு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து லைக் இத்தனை வருஷமாக நான் ஏதோ டெக்ஸ்ட் புக்கு படிக்கிறேன், இது படிக்கிறேன், எதுவுமே பெருசாக சேஞ்ச் ஆன மாதிரி தெரில. பட் இந்த புக்கை படித்த உடனே ஐ ஸ்டார்டட் சீயிங் சேஞ்சஸ் இன் மை லைஃப், இன் மை ஃபினான்சஸ், இன் மை சேவிங்ஸ், எல்லாத்துலேயுமே பார்க்க ஆரம்பித்தேன். அது எனக்கு பிடிச்சிது. நம்ம மட்டும் வளர்ந்தா நல்லா தான் இருக்கும், பட் நம்ம கூட இருக்கிறவங்க வளர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. டெஃபினட். ஸோ அதனால் என்ன பண்ணேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு போய் மச்சான் இந்த மாதிரிடா ஒரு விஷயம், இதை நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சொன்னேன். அவனும் கேட்குற மாதிரி நடிச்சான், பட் ஆக்சுவலி கேட்கல. விஷயம் என்னன்னா, யூ கேனாட் சேஞ்ச் த பீப்புள் நெக்ஸ்ட் டு யூ. வெரி ட்ரூ. பட் யூ கேன் சேஞ்ச் த வேர்ல்டு. சேஞ்சிங் த வேர்ல்டு ஈஸி, சேஞ்சிங் த ஃப்ரெண்டு. ஏன்னா சின்ன வயசுல பார்த்துருப்பான் ஃப்ரெண்டு, நீ சொல்றதை கேட்கவே மாட்டான், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு. கரெக்ட். ஆனா நீ இன்னும் உன்னை பார்க்காத ஒரு 10 பேரை மாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சா ஆக்சுவலி மாத்திடலாம். ஸோ தென் ஐ தாட் ஓகே, நான் வந்து என்னோட நாலேஜை வந்து நான் தப்பான இடத்துல கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஐ ஸ்டாப்ட் பீயிங் மென்டர் டு மை ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு அவன் என்கிட்ட இருந்து என் ஃப்ரெண்டு என்னை ஃப்ரெண்டாக தான் எதிர்பார்ப்பான். கரெக்ட். நான் ஒரு மென்டராக அவன் முன்னாடி போய் நின்னா என்ன அவனுக்கு பிடிக்காது. தட்ஸ் ஃபார்மல். யா. ஸோ ஐ டிசைடட் டு பி அ ஃப்ரெண்ட் ஒன்லி வித் ஹிம். I decided to be a mentor to the other people. So I started creating content. So learning is my energy. Communicating these things to the people gives me excitement. So even if I'm not getting money, I still keep doing it. This is actually not something which I'm telling because I have followers now. எனக்கு ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறதுக்கு நான் கிரியேட் பண்ண வீடியோஸை விட நான் ஃபாலோவர்ஸே இல்லாமல் கிரியேட் பண்ண வீடியோஸ் அதிகம் ஜாஸ்தி. ஓகே. ஸோ பேசிக்லி ஐ கிரியேட்டட் மோர் தென் ஒரு 700-800 வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் மட்டும். அப்போ வந்து எனக்கு 2500 ஃபாலோவர்ஸ். இப்போ நான் வந்து ஐ ஹாவ் 1 மில்லியன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் போட்ட வீடியோஸ் வந்து ஒரு 400 வீடியோஸ் போட்டிருப்பேன். இங்கே தான் நான் அதிகமான வீடியோஸ் போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் திஸ் இஸ் மை வே ஆஃப் லிவிங். Then it worked. So it took me like 6 years to figure out like what it takes to make a viral content. So I have a strong base of learning from that. ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து டீச்சிங் பேக்ரவுண்டுன்னு பாட்காஸ்ட்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சோஷியல் மீடியா ரியாக்ட் பண்ணாங்களா, சப்போர்ட் பண்ணாங்களா? ஆக்சுவலி தி திங் இஸ் மை பேரண்ட்ஸ், ப்ரோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, ஓகேவா? அத்தனை வருஷமாக நான் ஒரு அப்பா பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்களும் அதை எடுத்து பண்ணி வருது. that is a different line. That is a different thing. எனக்கு வந்து லைக் ஐ டோன்ட் கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்னா என்னன்னு தெரியாது. எனக்கு பிஸ்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சதே வந்து காலேஜில் ஒரு கிளாஸில் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லும் போது தான் தெரியும். சொல்லும் போது நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்ச ஒரு ஆள். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் இதுக்குள்ளே தான் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான்
I found that okay, this is a gift given by God to me. This is what I want in my life அப்படின்னு நான் அதை எடுத்து அதை நான் உருவாக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் போது அது நல்ல விஷயம் உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அது மற்றவங்க வந்து இது நல்ல விஷயம் வேலிடேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் எனி வேலிடேஷன் ஃப்ரம் எனி ஒன் டு work on something that you really love doing. Very true. So my father did not support me, my mother did not support me, my friends did not support me, no one supported me, but I supported myself. அதை விட பெரிய support ஓகேவா? So I believed in myself, so I still implemented it. Nothing worked, but இருக்கிறதுலே பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? எவனுமே நமக்கு சப்போர்ட் பண்ணாத போது கூட நம்ம ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணுறோம், அதில் ரிசல்ட்டே வரலனா கூட பண்ணுறோம்ல, அது தைரியம். அதுதான் ப்ரோ பயங்கரமான விஷயம். True, true, உனக்கு ரிசல்ட் வருது, எல்லாரும் அவனை நம்புறாங்க, அவன் பண்ணுறானா அவன் பெரிய ஆள்லாம் இல்லை. ஒருத்தனுக்கு எவனுமே சப்போர்ட் பண்ணல, அவனுக்கு ரிசல்ட்டும் வரல, ஆனாலும் அது வெறித்தனமாக ஒருத்தன் பண்ணுறானா அவன் தான் பெரிய ஆள். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நானே என்கிட்ட வளர்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் இட் டுக் மீ சம் இயர்ஸ் ஃபார் மீ டு ஃபிகர் அவுட் ஓகே எது கரெக்டான விஷயம். தென் ஒன்லி ஐ ஃபவுண்ட் ஓகே சோஷியல் மீடியா, லிங்க்டின். I learned from a lot of people, especially I want to always give credits to the people I learned from. If I don't give, I don't doing justice அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா now I'm teaching a lot of people, but I learned from a lot of people. ஒன்று வந்து கேரி வி, டெய்லி ஏஞ்சி அவர் வீடியோஸ் கேட்காம என்னோட நாள் ஆரம்பிக்காது. வீடியோஸ் கேட்பேன், படிப்பேன். ஹார்ட்கோர் என்டர்பிரனர் கேரி வி. சேல்ஸ் கற்றுக்கிட்டது வந்து டான் லாக். ஓ சூப்பர். கிராண்ட் கார்டோன், திங்கிங் பிக், இந்த 10x புக் படிச்சிருக்கீங்களா? பயங்கரமான புக். கிராண்ட் கார்டோன். அதுக்கப்புறம் ரசல் பிரன்சன் கிட்ட மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். சூப்பர். அப்புறம் பென் ஜூன் அவர்கிட்ட மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். அதுக்கு இந்த மாதிரி பிரைன் ட்ரேசி அவர்தான் சேல்ஸ் கோச். ஐ லேர்ன்ட் திங்ஸ் ஃப்ரம் தெம். ஓகே, ஐ லேர்ன்ட். என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கினேன்னா ஐ வாண்டட் டு பி த பெஸ்ட். இஃப் ஐ எம் த ஸ்டூடெண்ட், ஐ வில் பி த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஹூ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்? ஹூ லேர்ன்ஸ் த இன்ஃபர்மேஷன் அண்ட் பிரிங்ஸ் அவுட் த பெஸ்ட் ஃப்ரம் தட். ஸோ நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஸோ நான் என்னெல்லாம் படிச்சேனோ அதை நான் பெஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி 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 பார்த்து ஐ பிகேம் சம்திங். அந்த ஜேர்னியில் ஒரு பாயிண்ட்ல வந்து என் ஃபேமிலியில் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஓகே, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டில் தெரியாது. இவன் ஏதோ பண்ணுறான், சொன்னாலும் கேட்க மாட்டான், பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது ஐ வாஸ் ஏர்னிங், ரைட்? நான் ஏர்ன் பண்ணுறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஐ செட்டில்டு ஆல் த பில்ஸ் விதவுட் ஈவன் கெட்டிங் எனி மணி, லெண்டிங் எனி மணி அவுட் சைட். அப்போதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓகே இவன் ஏதோ சொல்கிறான், இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி இட் டுக் மீ மோர் தென் 1.5 years டு அட்லீஸ்ட் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஐம் டூயிங் சம்திங். தென் ஒன்லி தே ஆஸ்க்ட் மீ, என்னடா பண்ற? இங்கே பாதி பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, என் அப்பா சப்போர்ட் பண்ணல, எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியே அவன் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணாமே இருக்கான். எனக்கு வந்து இட் டுக் மீ 1.5 years ஃபார் மீ டு ஃபிகர் அவுட் and do something, make some money and pay the bills and make them understand or make them ask, என்னடா பண்ற? அது கேட்க வைக்கிறதுக்கே 1.5 years ஆச்சு bro. So that is what it takes. Then only they will understand. Now they are happy. Now they are understand. They don't understand what business I am doing still, but they know that okay ஏதோ பண்றான், so சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது அப்படி நம்புறாங்க. அவ்வளவுதான். என் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்மா இன்னைக்கு வரைக்கும் சொல்றது இதெல்லாம் எதுக்குடா, ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்றான், நமக்கு இதெல்லாம் தேவையா? அப்பா சுத்தமாவே நம்புறது இல்லை. ஏன்னா அவருக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, ஆத்தென்டிக் பேக்ரவுண்டு. அவருக்கு செல்போனே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான், ஒன்று பச்சை பட்டன் இல்லை சிவப்பு பட்டன், அவ்வளோதான். எடுக்கணும் கட் பண்ணணும், அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம்லாம் என்னன்னு கூட தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி தான். நான் செய்ய வெளியிலேருந்து வர்ற பிரச்சனை 2வது, கிரிட்டிசிசம்லாம் 2வது, ஓட்டுறதெல்லாம் 2வது. நம்மளே ஒன்று தெரியாம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அது வீட்டில் இருக்கிறவங்களே போட்டு டேய் ஏன்டா சும்மா பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது இட் வாஸ் கொஞ்சம் இதாக இருந்தது. அந்த பிஸ்னஸ் அட்வான்ஸ் வரும்போது தான் தெய்வர் லைக் சரி டிஸ்டர்ப் பண்ணல, என்னமோ ஒன்று பண்ற, சப்போர்ட் வேணா கேளு, நல்லா பண்ணு. ஸோ அந்த இது இட் வாஸ் ரியலி குட். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்கள் லெட்ஸ் சே பிராண்ட் டாக்ஸ், இப்போ கோட் மீடியா,
டு த லெவல் யூ ரீச் நவ், உங்களை கொண்டு போயிட்டே இருக்க விஷயம் அண்ட் இந்த எல்லா ஜேர்னலையும் உங்கள் கூடவே இருந்து இருக்கிறவங்க, அவங்கள பற்றி சொல்லுங்க. What drives me? Yeah, what drives you? Bro, only one vision, bro, for life. I just want to see what it takes to touch 4 billion lives in this world. அதாவது இந்த நம்ம வேர்ல்டில் வந்து 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் 7 பில்லியன் பீப்புள் ஷுட் நோ மீ. ஒன்று, அதில் 4 பில்லியன் பீப்புள் வந்து ஏதாச்சும் நான் அவங்க என்கிட்டேருந்து ஏதாச்சும் கன்சியூம் பண்ணியிருக்கணும், அதனால அவங்க வாழ்க்கை மாறி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். திஸ் இஸ் வாட் இஸ் டிரைவிங் மீ. இது எப்படி பண்ண போகிறேன், ஏன் பண்ண போகிறேன் அப்படின்லாம் தெரில. ஏன் பண்ண போகிறேன்றது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சில வருஷம் முன்னாடி ஐ கன்சிடர்ட் மை செல்ஃப் ஆஸ் அ மண்ணு மாதிரி இருந்தேன் ப்ரோ. நான் எதுவுமே வராது, எதுவுமே தெரியாது, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸ்கூல்லலாம் நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் கேட்க மாட்டேன், ஏதாச்சும் கொடுக்கறத வாங்கிட்டு அப்படியே சைலண்ட்டாகவே இருந்துட்டு போயிடுவேன். இப்படி தான் இருந்தேன். எதுக்குமே நான் ஃபைட்டும் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன வரும் என்ன வராது அது நான் ட்ரை பண்ணுறதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உருவாக்கிக்க மாட்டேன். விச் மீன்ஸ் எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் என்னால் ஏதாவது பெருசாக பண்ண முடியுன்றது மட்டும் தெரியும். அப்போது என்ன வந்து ஒருத்தர் பார்த்துட்டு சரி இவன் ஏதோ பண்ணுவான், ஏதோ தேடுறான், சரி நம்ம சும்மா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணார்னு வச்சுக்கோங்க. தட் வாஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஒருத்தனுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஆனால் அவனுக்கு ஏதோ ஆசை இருக்குது, ஆனால் நம்புறாருல இவன் ஏதோ பண்ணுவான், அதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ரோ. ஸோ மண்ணு மாதிரி இருந்தவனை ஒருத்தர் நம்புறான்னா அவனோட வாழ்க்கை எவ்வளோ மாற முடியுன்ற ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் சம் ஒன் கேன் பிலீவ் அ பர்சன் லைக் மீ, ஐ வாண்ட் டு பிகம் த பிலீஃப் ஆஃப் சோ மெனி பீப்புள். எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் 10 பேருக்கு கொடுக்க முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் 10 பேருக்கு கொடுக்க முடியும்னா நான் ஏன் 100 பேராக கொடுக்கக்கூடாது, நான் ஏன் அது 1000 பேராக கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் என்னோட பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் 4 பில்லியன் லைஃப்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் வேர்ல்ட் இன்டு அ பியூட்டிஃபுல் திங் த்ரூ மீ. நான் வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு செல்ஃப்லெஸ் ப்ரேயர்னு வச்சுக்கலாம். நான் வந்து கடவுள்கிட்ட கேட்பேன், இந்த உலகத்தில் நிறைய நல்லது நடக்கணும், ஆனால் அது ஏன் மூலியமாக நடக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன். சரி, நல்லது தானே கேட்குறீங்க, அதில் ஒரு என்ஜாய்மெண்ட்னு வச்சுக்கிறேங்களேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டிரைவிங் மீ. இந்த ஜேர்னியில் வந்து லைக் தேர் வேர் பீப்புள் who saw me, who did not support me. Later they understood that this person is doing something அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ ஆல்வேஸ் கிவ் கிரெடிட்ஸ் டு மை ஃப்ரெண்ட் who is மோசஸ். அவர் தான் வந்து நான் வீடியோன்னு ஒரு விஷயம், எனக்கு வீடியோ பேச தெரியும் ஆனால் வீடியோ எடுக்க தெரியாது, எடிட்னா என்னன்னு தெரியாது, கேமரானா என்னன்னு தெரியாது, லைட்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ அவர் தான் வந்து எல்லாமே எனக்கு பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தவர் அவர் தான். அப்புறம் வந்து மோசஸ் இஸ் த பர்சன் என் கூடவே இருந்து எதுவுமே பண்ணாமல் முக்கியமான இடத்துல வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து சாம். நாங்கள் ஜாயினே ஆகல, பட் ஒரு பாயிண்ட்ல ஈ க்ரூ செப்பரேட்லி, ஐ க்ரூ செப்பரேட்லி, பட் இந்த இடத்துல நாங்கள் ஜாயின் ஆகணும்னு இருக்கும் போது வி ஜாயின் டுகெதர். ஸோ சாம் ஆல்வேஸ் மை பேரண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மை பிரதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பாயிண்ட்ல அவனும் ஒரு சைடில் வந்துட்டே இருந்தான். திடீர்னு எனக்கு இருக்கிற ஸ்கில் வந்து என்னோட பொட்டன்ஷியல் வந்து ஐ எம் அ வெரி பிக் திங்கர், ஐ எம் அ விஷனரி, ஐ கேன் கிரியேட் நியூ திங்ஸ், ஐ கேன் இனோவேட் நியூ திங்ஸ். பட் ஐ எம் நாட் அ ப்ராசஸ் கை. எனக்கு இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு எனக்கு வராது. பட் ஹீ இஸ் அ பீப்புள் பர்சன். ஹீ கேன் ஆர்கனைஸ் திங்ஸ், ஹீ கேன் மேனேஜ் த பீப்புள், ஹீ கேன் build the organization. So again it's a gift, பெரிய gift. So I can build something, he can இவன் உருவாக்குவான், நான் ஒன்று புதுசாக ஒன்று அது கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். So it became a very good combination. So like that we are building and going with God's blessings. So this is your purpose. Yeah. So I understood this is my purpose, bro. But
நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் டிரைவிங் யூ டு டூ ஆல் தீஸ் திங்ஸ்? ஸோ நான் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீசெட் பார், ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. நம்ம ஏதாவது ஆரம்பிச்சு ஓடி கீழே விழுந்து எந்திரிச்சா பரவாயில்ல, ஓடுறதுக்கு முன்னாடி டேய் நீ யார் தெரியுமா, நீங்க எதுவுமே சொல்ல வேணான்றது தான் எங்க தாத்தா பண்ணி வச்சுட்டு போயிட்டார். லைக் ஸ்டார்டட் இன் 1960. திருப்பூர்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 கம்பெனியில் நம்ம ஒரு கம்பெனி அந்த டாப்ல இருந்துட்டு, அப்புறம் அப்பாவுக்கு he didn't want this industry, ஸோ ரியல் எஸ்டேட் அதுன்னு போயிட்டாரு. ஸோ அந்த பெரிய ஒரு ஷிஃப்ட் ஆச்சு. பட் அந்த நேம் அப்படியே இருக்கு, நான் வரக்கு முன்னாடியே அந்த நேம் இருக்கு. ஸோ எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இதை எப்படி அவுட்லா பண்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இருக்கிற பேரை ஐ ஷுட் மெயின்டைன் தட் லெகசி. ஒன்னொன்று எனக்கு என்ன மனசுல ஓடிட்டே இருந்ததுன்னா, இவர் போயே எத்தனை வருஷம் ஆகுது. என்னோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஹி பாஸ்ட் அவே ஒரு 55 பாஸ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் டாக்கிங். அப்போதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தர் எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருந்தா, இவன் தான் இது கான் ஃபார் அ லாட், ஒரு பெரிய டைம் ஆயிடுச்சு, ஒன்றும் பேசிகிட்டே இருக்காங்களே, ஸோ இது நல்லா இருக்குல்ல, ஸோ ஐ ஷுட் லிவ் அப் டு தட் லெகசி. அந்த லெகசியை அவுட்லா பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஐ ஹேட் தட் திங். பட் அது எப்படி கொண்டு போக முடியும், ஒவ்வொருத்தட்டையும் நான் போய் சொல்ல முடியாது. திஸ் டூல் ஹேஸ் தட் பவர் விச் இஸ் சோஷியல் மீடியா. அதை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணோம்னா, ஆஸ் யூ செட் 8 பில்லியன் பீப்புளில் 60% ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங்கில் இருக்காங்க, விச் இஸ் 4.92 பில்லியன். அந்த 4.92 பில்லியன் பீப்புளுக்கும் ஒரு டாப் 5% தான் ஜாப் கிரியேஷன் பண்ணுறாங்க, விச் த டேட்டா சேஸ். இவ்வளோ பீப்புள் 60% ஆஃப் த பீப்புளுக்கும் ஒன்லி த டாப் 5% இன் த வேர்ல்ட் ஆர் கிரியேட்டிங் ஜாப்ஸ். அந்த ஜாப் கிரியேஷன் ஸ்பேஸில் டெக்ஸ்டைலோட ஷேர் வந்து 12.6. ஸோ உங்களுக்கு பேசிக் நீட்ஸ்னே எடுத்துட்டிங்கனாலே இட்ஸ் ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். ஸோ மை பர்பஸ், மை விஷன் இஸ் ஸோ பிக் தட் அப்பேரல் ஃபார் ஆல். இந்த பிளாட்ஃபார்ம் இவங்களுக்கு தான் அப்படிங்கிறது இல்லாமல், லைக் ஹவ் யூ வாண்ட் ஹெல்ப் பீப்புள் இன் யுவர் ஸ்பேஸ். ஐ சி மை டொமைன் இஸ் அ வெரி நீடட் டொமைன். அதாவது எல்லாத்துக்குமே அப்பேரலுங்கிறது எல்லாத்துக்குமே தேவை. when entrepreneurs want to try this domain, I can make this platform accessible for all, which will create a huge job creation, which will satisfy my dream of legacy. இதுதான் I have my purpose அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது நடக்கணும் அப்படின்னா I want the magic to happen in social media first, so the people to know, then people and அவங்க என்ன அப்ரோச் பண்ண முடியும், சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மை விஷன் ஃபார் தி லைஃப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ யா ப்ரோ, நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது, கிரிட்டிசிசம். நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம பின்னாடி போய் அதுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி நம்மளை பற்றி பேசுவாங்க. ஸோ இது உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? இவங்களே ஹேண்டில் பண்ணுறீங்க. பட் அவங்கள பற்றி நல்ல கொஸ்டின், பட் கன்சிஸ்டண்டாக அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ப்ரோ ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, சி பீப்புள் who are better than you, they have better things. ட்ரூ. ஸோ பீப்புள் who are not better than you, you are the better thing. நல்லா இருக்கே. ஸோ when you are the better thing, let them talk. True. And if they decide to talk about you negatively, when you have 10 things to talk about you positively, they decide to talk negative things about you அப்படின்னா it is reflecting them bro. உங்களை பற்றி எதுவுமே கிடையாது. நீ என்னை பற்றி தப்பான விஷயம் தான் பார்த்து நீ பேசுகிற அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ தாராளமாக பேசு. ஓகேவா? ஸோ சி ப்ரோ, நம்ம ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ட்ரூ. ஸோ பாசிட்டிவை பார்த்தா யூ க்ரோ, நெகட்டிவை பார்த்தா யூ அகேன் டூ சம்திங் எல்ஸ். வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் தட் ஆக்சுவலி க்ரோஸ். இப்போ நம்ம உழைக்கிறோம்ல, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம என்ன ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி உருவாக்குறோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. நாட் பாசிபிள். It's gonna take a lot of things like late nights, just 4 to 5 hours of sleep, other sacrifices. No family time, no personal time. Correct. Nothing, but nothing to complain. It's so fun. புடிச்சு பண்றோம். Yeah, this is positive, and there are other side of people who can still say, டேய் என்னடா வாழ்க்கைய வாழ்றா அப்படி இப்படின்னு வாங்க. டேய் நான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. So again, if people are criticizing you, you are actually doing better ன்னு அர்த்தம். So keep enjoying it. அவ்வளவுதான். All right.
ஒரு ஸ்ட்ராங்கான ரீல் ஸ்கிரிப்டை எப்படி ரெடி பண்ணணும், அது எப்படி இருக்கணும்? பர்சனல் பிராண்டிங், பிஸ்னஸ் பிராண்டிங், இன்ஸ்டாகிராம்லேயே ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டையும் எப்படி கொண்டு போகணும்? நிறைய பேர் ஒரு 4 கண்டென்ட் 5 கண்டென்ட்டுக்கு கண்டென்ட் இருக்கும், அந்த மாதம் முழுக்க கண்டென்ட் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை எப்படி பண்ணுறது? உங்களால் ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம்? உங்களால் இன்னொரு நல்ல கண்டென்ட் கிரியேட் கண்டிப்பாக. ஃபோக்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஒன். First of all, we are not a personal branding agency.